எழுதினார். தாவீது எழுதினதையும் தேவன் நம்ம கூட பேசுறதையும் இப்ப நம்ம உணர போகிறோம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சிகளை போல் உன் மலைகளை பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? தாவீது இந்த வண்ணமாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பட்சிகளை போல மேல் மலையை பார்த்து பறந்து போன்னு சொல்றியே. இந்த வசனத்துக்கு என்ன மீனிங்னா, நம்ம நம்பி இருக்கிறோம், ஆனா நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன செய்வாங்க? நம்ம விசுவாசத்தை கெடுத்து விடுவாங்க. நம்ம சுபாவங்களை கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணிக்க விட மாட்டாங்க. அதுதான் பட்சி. பட்சிகள்ன்றது என்ன? அதை நம்ம இந்த வசனத்தை முழுசா வாசிக்கும் போது புரியும். விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க விசுவாசத்தை கெடுக்கிறாங்க. நீ இவங்கள பார்த்து போ, நீ இந்த ஜனங்கள் வார்த்தையை கேளு, இவங்க பேசுறதை காது குத்து கேளு, அப்போ உன் விசுவாசம் செத்து போயிடும். அதுதான் பட்சிகளை போல மலையை பார்த்து பறந்து போ, சத்துரு கிட்ட போன்றது அது அர்த்தம். இரண்டாவது வசனம், இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தரங்கத்தில் எப்படியும் தங்கள் அம்புக்களை நாணியிலே வில்லு விடுவாங்க இல்லையா? ஒரு வளைவா இருக்குமே, அதுக்கு பேர் தான் நாணி. பானான்றது வில்லு விடுறமே, அது சுத்தும் போது அதுல விட்டு இப்படி விடுறோம், அதான் நாணி. தொடுகிறார்கள். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தின் மேல் அந்தரங்கத்தில் செய்யும்படி நாங்கள் அம்புகளை நாணியிலே தொடுகிறார்கள். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரொம்ப அருமையான வசனம் இது. துன்மார்க்கர் வில்லை வளைத்து அப்படின்னா வெளி ஜனங்க நீதிமானை குறிச்சு உள்ள பேசுவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் சேர்ந்து இருப்பாங்கன்னு வச்சுங்க, ஒரு நீதிமானை குறிச்சு குறை சொல்லுவாங்க. அவங்க இப்படி, அவங்க இதை செஞ்சாங்க. அப்போ வில்லை வளைத்து அம்பு விடுகிறத போல கூர்மையான வார்த்தை போய் நீதிமான் மேல விழுமா. நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? அந்த துன்மார்க்கனை போல இல்லாதபடி, துன்மார்க்கனால மட்டும்தான் முடியும். இன்னொருத்தரை பத்தி குறை சொல்ல, இன்னொருத்தரை பத்தி பேச, ஒருத்தரோடு ஒருத்தர் புறங்கூற, அந்த வார்த்தை அது அம்பை போல குத்துமா. அதே நீதிமான் கேட்பான், சைலண்டா போயிடுவான். துன்மார்க்கரோட ஈக்குவலா பேச மாட்டான். இதுதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கு இருக்கிற வித்தியாசம். அந்த வில்லை போல நம்ம இல்லாதபடிக்கு, அநேக ஜனங்களை போல நம்ம மத்தவங்களை குறிச்சு பேசாதபடிக்கு. ஏன் பேசக்கூடாதுன்னா, நம்ம சுபாவம் மறிக்கலனா, நம்ம எண்ணம் மறிக்கலனா, நம்மளுடைய கேரக்டர் மறிக்கலனா, நம்மளுடைய பேச்சு தேவையில்லாத பேச்சு மறிக்கலனா எல்லாம் வேஸ்ட். நம்ம செத்தா பரலோகம் போகும்னு நினைக்கலாம், அது சரீரம் மறிச்சு ஜீவன் போறது. நம்ம சுபாவம் மறிக்கலனா சரீரம் மறிச்சாலும் ஜீவன் போவாது. சுபாவம் என்பது வில்லை போல ஒருத்தர் குத்தம், ஒரு இருதயத்தை உடைக்கும். நம்ம ஒருத்தரை மன்னிக்கவே மாட்டோம், ஒருத்தரை பத்தி நம்ம அன்பா பேசவே மாட்டோம், ஒருத்தரை குறிச்சு நல்லதே பேச மாட்டோம். வேஸ்ட்.
ವ್ಯರ್ಥ. அவன் என்ன பேசுறான் நமக்கு வேண்டாம். ಅವ್ರು ಏನು ಮಾತನಾಡ್ತಾರೆ ನಮಗೆ ಬೇಡ. பைபிளை தூக்குற நம்ம என்ன பேசுறோம் தான் நமக்கு வேணும். ನಾವು ಏನು ಮಾತನಾಡ್ತೀವಿ. பைபிளை தூக்குறது விஷயம் லேசான விஷயம் கிடையாது. ಬೈಬಲ್ ಎತ್ತುವುದು ಸುಲಭವಾದ முன்னாடியே போட்டாங்க. ಮುಂದೆನೇ ಹಾಕಿದ್ದಾರೆ. பரிசுத்த வேதாகமம். ಪರಿಶುದ್ಧ ವೇದಾಗಮ. இது உள்ள போனோம்னா ಇದು ಒಳಗೆ ಹೋದರೆ நெருப்பு அக்னிமயமான வார்த்தைகள். ಉಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು சும்மா கிடையாது. ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ. நம்ம பேசுறது வேஸ்ட். ನಾವು ಮಾತನಾಡುವುದು ವ್ಯರ್ಥ. நேரத்தையும் காலத்தையும் துரிதா யூஸ் பண்ணுங்க. நேரವನ್ನು ಸಮಯವನ್ನು துரிதுனா ವ್ಯರ್ಥವಾಗಿ ವೇಸ್ಟ್ ಮಾಡಿ தேவையில்லாத நேரத்தை கம்மியா யூஸ் பண்ணுங்க. ಅಗತ್ಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು மீதியான நேரத்தை கர்த்தருக்குள்ள பிரயோஜனப்படுத்துங்கன்றது அதுக்கு அர்த்தம். ದೇವರಿಗೆ ಸಮಯವನ್ನು நம்ம பேசிட்டு போயிருந்த விட ಮಾತನಾಡಿ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ஜீவனுள்ள தேவனுக்காக உண்மையா வாழ்வோம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿಗೆ நம்ம மரிச்சா போகுமா? ನಾವು ಸತ್ತರೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அதுக்கு முன்பாக நம்ம சுபாவம் மறிக்கணும். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அதுதான் வில்லை போல வசனம். அந்த வில்லுன்றது ಆ ಬಾಣ இன்னொருத்தரை குறிச்சு நம்ம பேசவே கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತನಾಡಬಾರದು. முடிஞ்ச அளவுக்கு நீதிமானா இருங்க. ಆದಷ್ಟು ನೀತಿವಂತರಾಗಿ. இல்லைன்னா சும்மா இருந்துருங்க. ಇಲ್ಲಂದರೆ ಸುಮ್ಮನೆ ಇರಿ. நீ நீதியும் பண்ணாத, ನೀತಿಯೂ ಮಾಡಬೇಡ. பாவமும் பண்ணாத. ಪಾಪವೂ ಮಾಡಬೇಡ. உன்னை நீதி பண்ண சொல்லி யாரும் கூப்பிடல. ನೀತಿ ಮಾಡು ಅಂತ ಯಾರು ಕರೆಯಲ್ಲ. பாவம் பண்ண மட்டும் முன்னாடி ஓடுறோம். ಪಾಪ ಮಾಡು. இதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ಇದೇ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅರ್ಥ. அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்குகிறதே நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? அஸ்திபாரம்னா என்ன? ಅಸ್ತಿವಾರ ಅಂದ್ರೆ ಏನು? நம்மளுடைய விசுவாசம். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ. அந்த விசுவாசம் ಆ ವಿಶ್ವಾಸವು ஷேக்கிங் ஆகும்போது ಕದಳುವಾಗ நீதிமான் கூட பார்த்து சும்மா தான் இருப்பான். ನೀತಿವಂತರು ನೋಡುತ್ತಾ ಸುಮ್ಮನೆ ಇರು. ஏன்னா விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನು ನಮಗೆ அஸ்திபாரம்னா என்னன்னு தெரியும். ಅಸ್ತಿವಾರ ಅಂದ್ರೆ ಏನು ನಮಗೆ அது ஷேக்கிங் ஆகிறதுக்கு காரணமே நம்ம தான். ಅದು ಕದಲಕ್ಕೆ ಕಾರಣ. அப்ப நீதிமான் என்ன சொன்னாலும் வேஸ்ட். ನೀತಿವಂತನಿಗೆ ಏನು ಹೇಳಿದ್ರೇನು ವ್ಯರ್ಥ. இந்த வசனம் விசுவாசத்தை குறிக்கிறது. ಈ ವಾಕ್ಯವು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕುರಿತಿರುತ್ತದೆ. 4வது வசனம், 4ನೇ ವಾಕ್ಯ, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. இந்த வசனம் எவ்வளவு அன்பா பேசுது பாருங்க. ವಾಕ್ಯ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயம். ದೇವರ ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಂದಿರ. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயம். ದೇವರು ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ. அது என்ன விஷயம் தெரியுங்களா? ಅಂದ್ರೆ ಏನು ವಿಷಯ ಅಂದ್ರೆ 2 விஷயத்தை குறிக்கிறது. 2 ವಿಷಯವನ್ನು ಕುರಿಸುತ್ತದೆ. ஒன்னு ಒಂದು சபை, ಸಭೆ, இன்னொன்னு நம்ம இருதயம். ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ ಹೃದಯ. இருதயத்தை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் ಹೃದಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸದೆ ಹೋದರೆ பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ள நம்ம கால் வைக்க முடியாது. ಪರಿಶುದ್ಧ ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಡಲು ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು பரிசுத்தப்படுத்தணும். ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. பிற்பாடு ಮತ್ತೆ வந்து நம்ம ஆலயத்துக்குள்ள ಮತ್ತೆ பரிசுத்தமா ஆராதிப்போம். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಆರಾಧಿಸೋಣ. பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்தரை பார்க்கிறது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. என்னன்னு பார்க்கிறாரு? ಪರಲೋಕದಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಏನಂತ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ? அவருடைய இமைகள் அவரை சோதிக்கிறது. நம்மளை கடவுளுடைய கண்கள் சோதிக்குது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುತ್ತವೆ. பரலோகத்திலிருந்து அவர் பார்க்கிறார். ಪರಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவருக்கு கண்ணு 1000 கண்ணு இருக்கலாம், லட்ச கண்ணு இருக்கலாம், கோடி கண்ணு இருக்கலாம். ಕಣ್ಣಿರಬಹುದು, ಕೋಟಿ ಕಣ್ಣು. ஆனா பரலோகத்திலிருந்து நம்மளை என்ன பார்க்கிறாரு? ಪರಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಏನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ? சோதித்து பார்க்கிறாரு. ಶೋಧಿಸಿ ನೋಡಿಸಿ. நம்ம எங்க விழுறோம், ನಾವು ಎಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಿದ್ದೇವೆ? நம்ம எங்க ஏஞ்சி நிக்கிறோம், ಎಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತಿದ್ದೇವೆ? நம்ம பேச்சு என்ன செய்யுது, ಮಾತು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? நம்ம சுபாவம் என்ன செய்யுது, ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ஒருத்தரை புண்படுத்துறோமா, ಅವರನ್ನು ஒருத்தரை காயப்படுத்துறோமா, ಗಾಯಪಡಿಸುತ್ತದೆ. ஒருத்தரை கொலை செய்யறோமா, ஒருத்தருடைய பொருளை திருடுறோமா, ವಸ್ತುಗಳನ್ನು இன்னொருத்தர் வந்து நம்ம ஆசைப்படுறோமா, ಅವರನ್ನು ಆಸೆ எல்லாத்தையும் தேவன் எங்கிருந்து சோதிக்கிறாரு? ಎಲ್ಲವನ್ನು ಎಲ್ಲಿಂದ ದೇವರು அவருடைய கண்கள்ல சோதிக்கிறாரு. ಅವರ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಶೋಧಿಸುತ್ತಾರೆ. அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவானதில்லை. ಅವರ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಒಂದು ಮರೆಯಾದದ್ದು ಇಲ್ಲ. அதனால அவர் நம்மள அங்கிருந்து தான் சோதிப்பார், எங்கிருந்து சோதிக்க மாட்டார். ಶೋಧಿಸುತ್ತಾರೆ, ಇಲ್ಲಿಂದ ஏன்னா ಶೋಧಿಸುತ್ತಾರೆ. நம்ம மறிச்சா அங்கதான் போவோம். ನಾವು ಸತ್ತರೆ ಅಲ್ಲೇ ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தர் நீதிமான்களை சோதித்து இருக்கிறார். துன்மார்க்கனையோ கொடுமையின் பிரியமுள்ளவனாயும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். ದೇವರು ನೀತಿವಂತರನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾರೆ. யோபையும் அந்த வண்ணமா தான் சோதிச்சார். ಯೋಬವನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶೋಧಿಸುತ್ತಾರೆ. பிசாசு போய் யோபை பத்தி கடவுள்கிட்ட கேட்கும்போது ಸೈತಾನ ಹೋಗಿ ದೇವರ ஜீவனுக்கு மட்டும் எடுக்க அதிகாரம் கொடுக்கல, மத்ததெல்லாம் கொடுக்க சொன்னாரு. ಜೀವನ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ஏன்னா ಎಲ್ಲವನ್ನೂ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ நீதிமானா இருந்தான், ನೀತಿವಂತರಾಗಿದ್ದ சன்மார்க்கனா இருந்தான், ಮಾರ್ಗನಾಗಿದ್ದ உத்தமனா இருந்தான். ಉತ್ತಮನಾಗಿದ್ದ யாரு? ಯಾರು ಅವರು? யோபு. ಯೋಬು. ஆனா ஏசப்பா சொல்ற நீதிமானை சோதிக்கிறார். ನೀತಿವಂತರನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾರೆ. துன்மார்க்கருடைய கொடுமைகளை ದುಷ್ಟನ ಕೊಡುರಗಳನ್ನು பிரியமுள்ளவர்களையும் ಪ್ರಿಯವುಳ್ಳವರನ್ನು அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. உள்ளம்னா என்ன? இருதயத்துக்குள்ள
உள்ளம் இருக்குது. இருதயம் தான் உள்ளம் கிடையாது. ಹೃದಯ ಅಂದ್ರೆ இருதயத்துக்குள்ள ஒண்ணு இருக்கு. ಹೃದಯದೊಳಗೆ ಒಂದು அந்த உள்ளமே நம்மளை பார்த்து வெறுக்குதான். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ அந்த உள்ள யாருன்னா ஏசப்பா. ಆ ಹೃದಯ ಯಾವುದಂದ್ರೆ அந்த வெறுப்புக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது. ಅವರು ತ್ಯಜಿಸುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕಾರಣರಾಗಿರಬಾರದು. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தகமும் கடும் கோட்டையும் கொந்தளிப்பு அவர் குடியிருப்பும் பாத்திரத்தின் பங்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? துன்மார்க்கர் மேல ದುಷ್ಟರ ಮೇಲೆ வியாதிய வர வைக்கிறாரு, ಪಾಶಗಳನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ, சாபத்தை வர வைக்கிறாரு. ಶಾಪಗಳನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ, ஒருத்தர் சபிப்பாங்க. ಒಬ್ಬರು ಶಪಿಸುತ್ತಾರೆ. நான் தமிழ்நாட்டுல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೇಳಿದ್ದೇನೆ, பாட உடைய ನಿನ್ನ ಪಾಡ ಒಡೆದು ಹೋಗಲಿ, நீ செத்து போற அந்த பாட கூட உடைஞ்சு போகணும்னு சபிப்பான். ನೀನು ಸತ್ತೋದ್ರೆ ಆ ಪಾಡಿಯು ಹಾಗೆ ಒಡೆದು ಹೋಗಲಿ. அவன் ஜீவனே முடிஞ்சிடுச்சு. ಅವರ ಜೀವವೇ ಹೋಯಿತು. அவனை தூக்கிட்டு மண்ணு பண்ண போறாங்க. ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮಣ್ಣು அது ಹಾಕಿದ್ದಾರೆ. தூக்கிட்டு போற பாட உடையுன்னு சொல்லி ஒருத்தன் சபிப்பான். ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವ அந்த சாபனைக்கு என்ன பண்றாரா கடவுளே? ಶಾಪಗಳನ್ನು ஒப்பு கொடுத்துறாரு. ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஏன் நம்ம நீதிமானா இல்ல? ಯಾಕೆ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿಲ್ಲ? நம்மளுடைய எதுவுமே மறிக்கல, நம்ம கிட்ட இருந்து எதுவுமே மறிக்கல. ಇಲ್ಲ. அப்போ அவருடைய கண்கள் நம்ம மேல என்ன ஆகுது? ಅವರ ಕಣ್ಗಳು ನಮ್ಮ கோபத்தை வர அவரே நம்மள வெறுக்கிறாரு, அவரே நம்ம மேல கோபப்படுறாரு. ಯಾಕೆ அவர் நம்மளை விட்டு ಹೋಗುತ್ತಾರೆ? ಯಾಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ அவர் நம்மளை விட்டு விலகி போறாருன்னா ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ சத்துரு காரணம் இல்ல, Hallelujah. நம்ம தான் காரணம். ನಾವೇ ಕಾರಣ. ஏன்னா சத்துரு நமக்கு ஆலோசனை கொடுக்கல, ಶತ್ರು ನಮಗೆ ಆಲೋಚನೆ பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆலோசனை கொடுக்குது. ಪರಿಶುದ್ಧ ವೇದಾಗಮ ನಮಗೆ ಆಲೋಚನೆ இதை நம்ம கை பிடிக்கல, அவ்வளவுதான் விஷயம். ತಡೆ ಹಿಡಿಯಲ್ಲ, ಅದೇ ವಿಷಯ. இந்த வசனம் உங்களை யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தா ಈ ವಾಕ್ಯ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಕಷ್ಟಪಡಿಸಿದ್ರೆ என்ன மன்னிச்சிடுங்க. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ வசனத்தை உண்மையும் உத்தமமாய் பேசணும். ವಾಕ್ಯವನ್ನು ನಿಜ நேத்தெல்லாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தையும் புரியல. ಮೊದಲನೇದಾಗಿ ಓದುವಾಗ ಒಂದು ವಾಕ್ಯವೂ ಅರ್ಥ ஐயோ ஏசப்பா எனக்கு புரியலையே, ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ಅರ್ಥ என்ன ಆಗಲ್ಲ. இது வசனம் எனக்கு ஒண்ணுமே புரியல, எதோட சேருதுன்னே ಯಾವ தெரியலையே. ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಸೇರ್ತದೆ ಅಂತ நான் என்ன செய்யுது ஏசப்பான்னு சொல்லிட்டு ಏಸಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ஜபம் பண்ணி எங்க அக்காவுக்கு போன் பண்ணேன். ಮಾಡಿ ನಮ್ಮ ಅಕ್ಕಗೆ அக்கா எனக்கு ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க ಒಂದು வருவாங்க. ವಾಕ್ಯಕ್ಕೆ ನನಗೆ ಅರ್ಥ ಹೇಳಿ. நாணயம்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? ನಾನು வில்லு விடுறமே அது, ಬಾಣ ಬಿಟ್ಟು அதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க அக்கா ஃபர்ஸ்ட் வசனம் படிக்குது, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಓದಿದ್ರೆ லாஸ்ட்டுக்கு நானே மீனிங் சொல்லிட்டேன். ಲಾಸ್ಟ್ ನಾನೇ ಅರ್ಥ ಹೇಳಿದ್ದೇನೆ. அதுக்கு எங்க அக்கா சொல்லுது, ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಕ್ಕ ಹೇಳ್ತಾರೆ, நான் மாம்சமா பேசுறேன், ನಾನು ಮಾಂಸವಾದಿ கர்த்தர் உன் ஆவியானவரா பேச வைக்கிறாரு, ಆತ್ಮವಾದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ நீயே கடவுள் கிட்ட கேளு, ನೀನೇ ದೇವರ ಹತ್ರ அதுக்கு விளக்கம் தேவன் தருவார். ಅದಕ್ಕೆ அப்படின்னு போன கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. ಫೋನ್ ಕಟ್ ಮಾಡಿ ஜபம் பண்ணி கேட்டேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೇಳಿ. அப்பா இதனுடைய விளக்கத்தை எனக்கு புரிய ಇದರ வைங்க ಅರ್ಥವನ್ನು ಅರ್ಥ அப்படின்னு ಮಾಡಿಸು சொல்லிட்டு ಎಂಬುದಾಗಿ நான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ. டிபிசி சர்ச் மெம்பர்ஸ் DPG ಸರ್ಚ್ ಮೆಂಬರ್ நம்ம ನಾವು அநேக ஜனங்களை போல இல்லாதபடிக்கு ಅನೇಕ ಜನರ ಹಾಗೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ நம்மளுடைய இருதயங்களை ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು பரிசுத்தமா தேவனுக்கு கொடுங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ದೇವರಿಗೆ முடிஞ்ச அளவுக்கு ಆದಷ್ಟು நம்மளுடைய எல்லா சுபாவத்தையும் மறிக்க ஆயத்தமா இருங்க. ಎಲ್ಲ ಸ್ವಭಾವವನ್ನು ஏசப்பா எப்ப வருவாருன்னு தெரியாது. ದೇವರು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ? அவர் வரும்போது ಆತನು ಬರುವಾಗ அழைக்கிறது மட்டும்தான் ஒருத்தர். ಕರೆಯುವುದು ಒಬ್ಬರು. 10 பேர் இருந்தோம்னா 9 பேர் கைவிடப்பட்டு போயிடுவான். 10 ಜನ ಇದ್ದರೆ 9 ಜನ ஒருத்தர் மட்டும்தான் பரலோகத்துக்கு ಒಬ್ಬರು போவான். ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ அந்த ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருத்தர் ಆ ಒಬ್ಬರು நீயா நானா ನೀವಾ ನಾವಾ புல்பிட்டு நிக்கிற பாஸ்டரா ಪುಲ್ಪಿಟಲ್ಲಿ ನಿಂತಿರುವ யாருன்னே கேரண்டி கிடையாது. ಯಾರು ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. நானே சொல்லுவேன், ನಾನೇ ಹೇಳುತ್ತೇನೆ, ஏசப்பா நான் செத்தா பரலோகம், எனக்கே கேரண்டி இல்லை. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ஏன்னா இன்னும் என்ன மறிக்க வேண்டியது இருக்கு. ನನ್ನೊಳಗೆ ಏನು முடிஞ்ச ಸಾಯುವುದಿಲ್ಲ. அளவுக்கு நம்மளுடைய சுபாவத்தை என்ன ಆದಷ್ಟು பண்ணுவோம்? ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳನ್ನು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ அர்ப்பணம் பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம். அறிக்கை ಮಾಡೋಣ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேரக்டர் மறிக்கட்டும். ನಮ್ಮ character. அப்ப நம்ம சரீரம் மறிக்கும் போது நம்ம சரீரம் பரிசுத்தமா இருக்கிற அந்த ஜீவன் தேவனிடத்துல ஆர்ப்பரிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தில்